ஓம் நமச்சிவாய. இன்று நாம் வடபழனி வேங்கீஸ்வரர் சிவன் ஆலயத்தை பற்றி பார்ப்போம். அமைவிடம் முருகர் கோயில். வடபழனி முருகர் கோயில் எல்லாருக்கும் தெரிஞ்சது. நமக்கு கோடம்பாக்கனாவே வடபழனி முருகர் கோயில் தான் ஞாபகத்துக்கு வரும். வடபழனி முருகர் கோயிலுக்கு எதிர் ரோட்டில் இருக்குது. வடபழனி நூறடி ரோடு மேம்பாலம் கீழே வடபழனி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்கு. இக்கோயில் சுமார் 1200 வருஷம் பழமையானது. இந்த பழைய புராண வரலாறை இப்போ கொஞ்சம் பார்ப்போம். யோக நித்திரை விலகிய பரமானந்தன் பத்மாவஸ்தில் அமர்ந்தார். அவர் முகத்தில் ரொம்ப பூரிப்பும் பூரிப்பு இருந்தது. இதை பார்த்த ஆதிசேஷனும் பிரம்மதேவனும் ஆச்சரியப்பட்டாங்க. இதை கவனித்த மகாவிஷ்ணு காரணத்தை விளக்குகிறார். சிவபெருமான் ஆடிய நாடகங்களை நினைத்து பார்த்தேன். என்னை அறியாமலேயே நான் ஆனந்தத்தில் ஆழ்ந்து விட்டேன் என்று கூறினார். மேலும் சிவனின் நடன சிறப்புகளை விவரிக்க ஆதிசேஷன் உடல் பக்தி பரவசம் அடைந்த நிலைக்கு போயிட்டார். சிவ நடனத்தை காண ஆதிசேஷன் குழந்தை வரம் வேண்டி தவமிருந்த அர்த்தரி முனிவரின் ரிஷி பத்தினி அனுஷியா அவரது கையில் 5 தலை நாகமாக போய் விழுந்தார். அன்னை தட்டிவிடவே காலில் போய் குழந்தையாக விழுந்தார் ஆதிசேஷன். இவர் காலில் விழுந்ததால், பாதங்களில் விழுந்ததால் அதற்கு பதாஞ்சலி என்று பெயர் பெற்றார். முனிவர் இவரை அங்கே வளர்த்து வந்த தன் மகனாக வளர்த்து வராங்க. பதாஞ்சலி தன்னை ஆழ்ந்த சிவ பக்தராக மாறிவிட்டார். பல தலங்களுக்கு சென்று சிவனை தரிசித்த பதாஞ்சலி புலிக்கால் முனிவர் வியாக்க பாதரை சந்தித்து மலர்கள் நிறைந்த மரங்கள் ஏறி மரங்களை பறித்ததால் இவருக்கு கால் புலிக்கால் மாதிரி மாறிடுச்சு. சிவனுடைய அருள் பெற்றதுனால இவர் சிவன்கிட்ட வேண்டி தன் உடலில் பாதி பாகம் கீழே புலி அமைப்பை கொண்டிருந்தார். அதனால் இந்த இடத்துக்கு புலியூர் என்று பெயர் வந்தது. இங்கே ஒரு ஆசிரமம் நடத்தி சிவன் லிங்கத்தை நிறுவி இவர் சிவனுக்கு பூஜை போட்டு வந்தார். பண்டைய காலத்தில் சென்னை பகுதி தொண்ட மண்டலம் என்று அழைக்கப்பட்டது. இந்த தொண்ட மண்டலம் 24 கோட்டங்களாக இருந்தது. அதில் புலியூரும் ஒன்று. புலியூர் கோட்டம் என்று அழைக்கப்பட்டது. பதாஞ்சலி சில சிவ தலங்களை தரிசித்து விட்டு புலியூர் கோட்டை புலியூரில் வியாக்கர்பாதரை சந்தித்து அவரோடு சேர்ந்து இவங்க 2 பேரும் சிவனுக்கு பூஜை பண்ணுறாங்க இந்த இடத்துல. பின்னர் சிதம்பரம் சென்று இருவரும் தில்லைக்கூத்தரின் ஆனந்த நடனம் காணும் பேறு பெற்றது தனி சரித்திரம். இந்த இருவரும் வழிபட்ட இந்த புலியூர் இடம் சிவன் கோயில் வேங்கீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டது. இங்கே இவங்க வழிபட்ட சிவன் இன்றும் எல்லாருக்கும் அருள் புரிகிறாரு. வறுமை பிணி பாவம் அகற்றி நலமரும் கோயிலாக இப்போ இருக்குது. புலிக்கால் முனிவர் வணங்கி புலியூராக இந்த தலம் பின்னர் கார்க் கோட்டான் என்ற அரசன் வழிபட்டதால் கோடம்பாக்கம் என்றாகியது. பிற்காலத்தில் முருகன் கோயில் இங்கே அமைந்ததால் வடபழனி ஆகிவிட்டது. ஊர் பெயர் மாறினாலும் சிவன் பெயர் மாறாமல் வேங்கீஸ்வரர் அருள் பாவித்து வருகிறார். 7 நிலை கொண்ட ராஜகோபுரம். கிழக்கு நோக்கி உள்ள கோபுரம் உள் சென்றால் தங்க முலாம் பூசிய பெரிய கொடிமரம், பலிப்பீடம், நந்தீஸ்வரர் உள்ளார்கள். வலது பக்கத்தில் சாந்தநாயகி அம்மன் சாந்தமாக அருள் புரிந்து கொண்டிருக்காங்க. உள்ளே வலதுபுறத்தில் வியாக்கர பாதருக்கும் பதாஞ்சலி, இடதுபுறத்தில் பதாஞ்சலி
இருவரும் முனிவர்களும் இருக்காங்க. அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் ஆகியோர் நின்ற கோலத்தில் இங்கே அருள் பாலிக்கிறாங்க. இங்கே வடக்கு மூலையில் காசி விஸ்வநாதர், விஷாலாட்சி அம்மன், மகாலட்சுமி சன்னதி உள்ளது. குடும்பத்தோடு சென்று தரிசித்துட்டு அருள் புரிய வேண்டுகிறோம். வணக்கம், வாழ்க வளமுடன்.